ஈஸியாகவும் சுவையாகவும் தக்காளி ஊறுகாய் செஞ்சுருவோமா? நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தொடச்சதுக்கு அப்புறமா காம்பு பகுதியை நீக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்து அந்த தக்காளி பழம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இதில் நம்ம ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துருக்குறேன். இதையும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வெந்து வரவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூளும் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் சுருளை வதங்கி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிசம் பண்ணிருக்காக ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்தி 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு நல்லா சேர்த்து பொரிய விடுங்க. அடுத்தது பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வரவும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. இறக்க போகிற சமயத்தில் வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி சேர்த்து குக் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி